ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு ராகி அடை வேணும்னு கேட்டாங்க. சரின்ட்டு கீழே போய் முருங்கைக்கீரை ஒடிச்சிட்டு வரேன்ட்டு போனேன். ஹஸ்பண்டு பாப்புக்குட்டியை கூட்டிகிட்டு கீழே வந்தாங்க. கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே உட்காந்து கீரையும் பறிச்சாச்சு. இந்த தண்ணி மண் எல்லாத்தையும் பார்த்தா எதுக்கு தான் இவ்வளோ ஹாப்பியாகிறாங்கன்னே தெரில. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கீழே வந்து அந்த மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கலர் கையில் ஆச்சுனாலே ஒரே சந்தோஷம் தான். எல்லாத்துக்கிட்டே காட்டி காட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நானும் கீரையை பொடிச்சிட்டேன். ஹஸ்பண்டு பாப்புக்குட்டியை பால் வாங்க கிளம்பிட்டாங்க. மேலே வந்துட்டு அடைக்கு மாவு பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பிணைஞ்சு ஊற வச்சிட்டேன். இந்த செடிகளுக்கு முட்டையை வந்து அரைச்சி பவுடராக போட சொன்னாங்க யூடியூப்பில். சரின்ட்டு அதை ட்ரை பண்ணலான்னு முட்டையெல்லாம் நல்லா தோலை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடராக அரைச்சிட்டு செடிகளுக்கு போட்டு விட்டேன். செடிகளில் இருக்க மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும்னு சொன்னாங்க. நிறையா போடக்கூடாது. இதை அரைக்கும் போதே இந்த லேப்லலாம் முட்டை அமில ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்மெல் தான் வந்துச்சு. சரி எப்படியோ நல்லா பூச்செடி வந்தால் போதும்னு சொல்லிட்டு போட்டு தண்ணியை ஊற்றி விட்டாச்சு. நாங்கள் தண்ணி செடிகளுக்கு ஊற்றுறோமோ இல்லையோ பாப்புக்குட்டி செடியில் இருக்க அந்த பாட்டை ஃபுல்லாக நிறச்சி விட்ருவாங்க. அந்தளவுக்கு ஊற்றி விட்ருவாங்க. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டின்னருக்கு ராகி எடையும் நல்லா சுட்டுட்டு தேங்காய் சட்னியோடு வச்சு டின்னரை முடிச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.